வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தந்திர நரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாலைவன பாதையில் ஒரு பெரிய வியாபாரி ஒட்டகங்களின் முதுகில் கனமான துணி மூட்டைகளை ஏற்றி பயணம் செய்தான். பாலைவனத்தையும் காட்டுப்பகுதியையும் கடந்து ஒட்டகங்களுடன் நீண்ட தூரம் பயணித்தான். அப்போது ஒரு ஒட்டகம் தவறி கீழே விழுந்தது. அதன் கால் காயமடைந்தது. நடக்க முடியாமல் போனது. வியாபாரி அந்த ஒட்டகத்தின் மூட்டைகளை மற்ற ஒட்டகங்களின் ஏற்றிவிட்டு காயமடைந்த ஒட்டகத்தை அங்கேயே விட்டு சென்றான். தனியாக விட்டு செல்லப்பட்ட ஒட்டகம் நொண்டி நொண்டி காட்டில் நடந்து சென்றது. காட்டில் பச்சை புல், தெளிந்த நீர் கிடைத்தது. அவற்றை உண்டு ஒட்டகம் உயிர் வாழ்ந்தது. நாட்கள் கடந்தன. ஒட்டகம் நன்றாக வளர்ந்தது. ஆரோக்கியமாக மாறியது. கொழுத்தது. ஒரு நாள் சிங்கராஜாவும் நரி, காகம் உள்ளிட்ட பறவைகளுடன் காட்டில் நடந்து வந்தது. அப்போது சிங்கம் ஒட்டகத்தை பார்த்து வியப்புடன் நின்றது. ஆச்சரியப்பட்டது. நரி சிங்கத்திடம், இது ஒட்டகம் சாதுவானது, யாருக்கும் தீங்கு செய்யாது என்று சிங்கத்திடம் கூறியது. சிங்கம் ஒட்டகத்திடம், கவலைப்படாதே, இந்த காட்டில் நான் உனக்கு பாதுகாப்பு என்று கூறியது. ஒரு நாள் சிங்கம் யானையுடன் மோதியது. சிங்கம் காயமடைந்து வேட்டையாட முடியாமல் போனது. சிங்கத்தின் பசியால் நரி மற்றும் காகம் ரகசியமாக ஆலோசனை செய்தது. ஒட்டகத்தை சாப்பிட்டால் சிங்கத்தின் பசி தீரும் என்று நரி சிங்கத்திடம் சொல்லியது. எல்லா மிருகங்களும் ஒன்றாக கூடி நாமே நம்மை அர்ப்பணிப்போம் என்று நாடகம் ஆடியது. ஒவ்வொரு மிருகங்களும் ஒன்றாக கூடி என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒட்டகத்தை குழப்பியது. நல்ல மனதுடன் ஒட்டகம் முன்வந்து என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியது. அந்த நேரம் சிறுத்தை பாய்ந்து ஒட்டகத்தின் உயிரை எடுத்தது. தவறான நட்பு சூழ்ச்சியும் ஒரு நல்ல உயிரை அளித்தது. அரசன் நல்லவராக இருந்தாலும் அவனை சுற்றியுள்ள ஆலோசகர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நாடு கெடும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.